ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் 2024 எப்போ இந்த ஆண்டு நமக்கு இரட்டிப்பு பலன் கிடைக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க, விளக்கில் போட்டுற திரி என்ன பண்ணணும், நீங்கள் குப்பையில் போடுவீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் என்ன செய்வேன்றதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் விளக்கு எரிஞ்ச திரியை குப்பையிலலாம் போட மாட்டேங்க. நம்ம சுவாமிக்குன்னு காய்ந்த பூ தனி கவரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கவரில் தான் விளக்கு எரிஞ்ச திரி போட்டு வைப்பேன். அதே மாதிரி எலுமிச்சம்பழம், நம்ம கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சம்பழம் காய்ந்திருந்தாலும் அதே நான் அதில் தான் போடுவேன். அந்த கவர் ஃபுல்லான உடனே ஓடுற தண்ணியில் நாங்கள் போய் விட்டுருவோம். அந்த மாதிரி தாங்க நான் பண்ணுவேன். குப்பையிலலாம் போட மாட்டேன். நீங்களும் விளக்கு ஏற்றின திரியை குப்பையில் போட வேண்டாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திரியெல்லாம் டப்பாவில் சேர்த்து வச்சுட்டு அந்த திரி நம்ம கையில் வச்சுட்டு வீடு ஃபுல்லாக எல்லா ரூமில் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு அகலில் வச்சு எரிப்பாங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ வீட்டில் இருக்கிற திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நான் அந்த மாதிரி திரியை எரிக்க மாட்டேன். கால்படாத இடத்துல, அதாவது ஓடுற தண்ணியில் விட்டுருவேங்க. அப்புறம் இப்போ கார்த்திகை மாதம் வரப்போகுது. இப்போ தான் சஷ்டி முடிஞ்சிருச்சு. இப்போது கார்த்திகை மாதம் வரப்போகுது இல்லையா, அதனால் வீட்டில் இருக்கிற பூஜை அறையெல்லாம் சுத்தம் செஞ்சுட்டு எல்லா விளக்குகளையும் விளக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறம் சுவாமி படங்கள் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு, அப்புறம் சிலைகளுக்கு நல்லா வாஷ் பண்ணி, சிலையெல்லாம் வாஷ் பண்ணி சிலைக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு. அப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த மாதிரி ஒரு பெரிய அகலில் நல்லா மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு, அந்த மஞ்சள் காஞ்ச பிறகு அதில் கொஞ்சமாக கல் உப்பு போட்டு வைப்போங்க. கல் உப்பு மேலே காசு வைப்பேன். சில பேர் கேட்டிருந்தீங்க, காசு வாரம் வாரம் மாற்றணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வாரம் வாரம் மாற்றணும். அந்த காசு நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது துரு மாதிரி பிடிச்சிடும். அந்த துரு பிடிச்ச காசை அந்த உப்பு மேலே வைக்கக்கூடாது இல்லையா. உப்புன்றதே மகாலட்சுமி தாயார் அம்சமானது. ஸோ அதனால் நம்ம வைக்கிறது கரெக்டாக ப்ராப்பராக பண்ணலாமே. நான் 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். சில பேர் 5 ரூபா காயினாக வைப்பாங்க. நான் அந்த மாதிரி வைக்காமல் 5 ரூபா காயின் வச்சுருக்கேன். உப்பு மேலே மஞ்சளும் வைப்பாங்க. அந்த மஞ்சள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மஞ்சளை என்ன பண்ணணும்னா, அந்த மஞ்சள் ஒவ்வொரு வாரமும் மாற்றணும், அல்லது 2 வாரத்துக்கு ஒருயாச்சும் நம்ம அந்த மஞ்சளை மாற்றணும். அந்த மஞ்சளை சேர்த்து வச்ச மஞ்சளை நல்லா கிரைண்ட் பவுடராக பண்ணிவிட்டு, நம்ம சுவாமிக்கு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்கு தவிர்த்து வேறு எதுக்கும் நம்ம அந்த மஞ்சளை யூஸ் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் இந்த காயின் நீங்கள் ஒவ்வொரு வாரம் மாற்றினாலும் சரி, அல்லது 2 வாரத்துக்கு ஒரு தடவை மாற்றினாலும் சரி, இந்த காயின் நான் தனியாக சேர்த்து வைப்பேங்க. சேர்த்து வச்சுட்டு ஏதாவது கோயில் உண்டியலில் போய் இந்த காயினை போட்டுறது. அதுக்கப்புறம் வலம்புரி சங்கு, வீட்டில் வலம்புரி சங்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வலம்புரி சங்கு ஏனோ தானோன்னு வைக்கக்கூடாது. அந்த சங்குக்குன்னு நம்ம ஒரு மரியாதை கொடுத்து அதையும் நம்ம கரெக்டாக பாதுகாக்கணும். சங்குக்கு சில பேர் தண்ணி ஊற்றி துளசி தீர்த்தம் மாதிரி பண்ணுவாங்க. துளசி போட்டு, துளசி, கிராம்பு, ஒரு ஏலக்காய் அந்த மாதிரி போட்டு கூட வைக்கலாம். நான் அந்த மாதிரி பண்ணலை. நான் சங்கில் பச்சை கற்பூரமும் அப்புறம் 3 ரூபா காயினும் அந்த மாதிரி தாங்க போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா தண்ணி ஊற்றி அதை தீர்த்தமாக நம்ம ஃபாலோ பண்ணோம்னா அதை கண்டிப்பாக டெய்லி மாற்றணும். அதை அப்படியே விட்டுறக்கூடாது. டெய்லி உங்களால் மாற்ற முடியும்னா அந்த சங்குக்கு தண்ணி தீர்த்தம் வைக்கலாங்க. அப்புறம் அன்னபூர்ணி தாயார். அன்னபூர்ணி தாயாரை சில பேர் சமையலறையில் வச்சுருக்காங்க. பட் நான் சமையலறையில் வைக்கலை. நான் பூஜை அறையில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா சமையலறையில் நம்ம நான்வெஜ் எடுப்போம். அப்புறம் பீரியட்ஸ் டைம்லலாம் நம்ம போவோம் வருவோம். ஸோ அதனால் எனக்கு அங்கே வைக்கிறதுக்கு தோதும் இல்லை, எசவும் இல்லை. ஸோ அதனால் நான் பூஜை அறையில் தாங்க வச்சுருக்கேன். அப்புறம் நேற்று செவ்வாய்க்கிழமைனால முருகனுக்கு வெற்றிலை தீபம் போட்டேங்க. ஏன்னா போன சஷ்டிக்கு போட முடியலை. ஸோ அதனால் இந்த தடவை செவ்வாய்க்கிழமை போடலாம் அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை போட்டாச்சுங்க. அப்புறம் இதுலேயும் கேட்டிருந்தீங்க, நீங்கள் வெற்றிலை தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, அந்த வெத்தலை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் அந்த வெற்றிலை நம்ம எப்படி இருந்தாலும் நான் வெற்றிலை தீபம் போடும்போது வேலுக்கு அபிஷேகம் கண்டிப்பாக செய்வேங்க. அந்த அபிஷேகம் செஞ்சு முடித்த பிறகு அந்த அபிஷேகம் தண்ணியிலே இந்த வெற்றிலை போட்டுட்டு, அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் பெரிய மரம் இருக்குது வீட்டுக்கு கீழே, அந்த மரத்துக்கு நான் போய் ஊற்றிடுவேங்க. இன்னொன்று நீங்கள் இப்போ பூஜை முடிஞ்ச கையோடு அதை போய் அந்த அபிஷேக தண்ணியை போய் ஊற்றிடக்கூடாது. இப்போ உங்களோட பூஜை நீங்கள் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 7 மணிக்கு நீங்கள் முடிக்கிறீங்கன்னா, நைட்டு ஒரு 9 மணி போல் இந்த அபிஷேக தண்ணீரை மரத்துக்கு கீழே போய் ஊற்றுங்க. ஏன்னா உடனுக்குடனே நம்ம எல்லாமே டிஸ்போஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சாமியோடது. ஸோ அந்த மாதிரி பண்ண வேணாம். அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுறோம் இல்லையா, பால்
பால் நம்ம தனியாக எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருமே குடிச்சுக்கலாம். அதே மாதிரி குங்குமம் நீங்கள் அபிஷேகம் பண்ணுறீங்கன்னா அந்த குங்குமம் நம்ம தனியாக ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி டெய்லி வந்து நம்ம வந்து திருமாங்கல்யத்துக்கு நெற்றியிலையும் நம்ம இந்த குங்குமம் வச்சுக்கலாம். பசங்களுக்கும் வச்சு விடலாம். நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து இந்த அபிஷேக குங்குமம் வைப்பது மிகவும் நல்லதுங்க. அப்புறம் வந்து கார்த்திகை மாதம்னாலே தீப திருவிழா தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கார்த்திகை மாதம்னு சொன்னாலே நமக்கு வந்து நினைவுக்கு வருது சபரிமலை ஐயப்பன் கோவில் தாங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் சுபமுகூர்த்த தினங்களும் அதிகம் வரும். பூமியும் சரி நம்ம வாழ்க்கையும் சரி வளம் பெற செய்யும் மாதம்னு சொன்னாலே கார்த்திகை மாதம் தாங்க. இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் நவம்பர் 16ஆம் தேதி சனிக்கிழமை துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரை இருக்குங்க. இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் முதல் நாளே பக்திமயமான சூழலுடன் துவங்குதுங்க. வழக்கமா கார்த்திகை மாதத்தை ஐயப்ப சுவாமி மாதமே என்று சொல்லுவோம். ஆனால் இந்த ஆண்டு ஐயப்ப பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, சிவபெருமான், முருக பக்தர்கள், பெருமான் பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து சிறப்புக்குரிய நாளாக அமைஞ்சிருக்கு. கார்த்திகை மாதம் துவங்குவதற்கு முந்தைய தினமான நவம்பர் 15ஆம் தேதி ஐப்பசி மாத பௌர்ணமியில் சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடக்கும். அதே மாதிரி கார்த்திகை மாதத்தின் முதல் நாளான நவம்பர் 16ஆம் தேதி முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்துடன் துவங்குகிறது. பௌர்ணமி திதியும் கிருத்திகை நட்சத்திரம் இணைந்து வரும் நாளே இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் பிறக்க உள்ளது. அதனால்தான் இந்த ஆண்டு நமக்கு இரட்டிப்பு பலன் தரும்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, கார்த்திகை முதல் நாளே பெருமாளுக்குரிய சனிக்கிழமையும் வருது. அது இன்னும் தனிச்சிறப்பு தாங்க. கிருத்திகை, அப்புறம் சங்கடஹர சதுர்த்தி, தேய்பிரை சஷ்டி, ஏகாதசி, பிரதோஷம், மாத சிவராத்திரி, அமாவாசை என வரிசையா விரத நாட்கள் வருது. இந்த கார்த்திகை மாசத்துலதான் கணவன் மனைவி ஒற்றுமை, பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கும் சிறப்பு வாய்ந்த உமா மகேஸ்வர விரதமும் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. ஐயப்பனுக்குரிய கார்த்திகை மாதமும் முருகனுக்குரிய விரத நாளுடன் துவங்குவது இரட்டிப்பு சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்துல தினமும் காலையில மாலையில வீட்டு வாசல தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது இன்னும் மிக சிறப்பு. கார்த்திகை மாதத்துல அதிகாலையில் புனித நீராடுவது அனைத்து புனித நதிகளிலும் நீராடிய பலனை தரும்னு சொல்லுவாங்க. கார்த்திகை மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேளையில் பெருமாளை மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது மோட்சம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் சிவன், முருகன், ஐயப்பன், பெருமாள், விநாயகர் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடுவதற்கு ஏற்ற மாதமாக அமைந்திருக்கு. கார்த்திகை மாதம் இறைவனை ஜோதி வடிவமாக வழிபட வேண்டிய மாதம்னு சொல்றாங்க. அதனால்தான் கார்த்திகை மாதத்துல அனைத்து நாட்கள்லயும் காலையிலையும் மாலையிலும் நம்ம வீட்டு நிலவாசலுக்கு மண் அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். நம்ம வீட்டுல எத்தனையோ பித்தளை விளக்கு இருக்கலாம், வெள்ளி விளக்கு இருக்கலாம், இருந்தாலும் இந்த மண் அகல் விளக்கு தான் நம்ம வீட்டு வாசல்ல வைக்கணும். அது மட்டும் இல்லைங்க, மகாவிஷ்ணு தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் மாதமும் இந்த கார்த்திகை மாதம்னு சொல்லப்படுது. அப்போது நம்முடைய வீடுகளில் விளக்கேற்றி மங்களகரமாக வைத்திருந்தால் பெருமாளின் அனுகிரகமும் மகாலட்சுமியின் அனுகிரகமும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். இதனால் நம்முடைய வீடும் வாழ்க்கையும் ஒளிமயமானதாக மாறும் என்பது நம்பிக்கை. பெருமாள் வீட்டுக்கு வந்தாலே மகாலட்சுமி தாயாரும் வந்துருவாங்க. பெருமாள் இருக்கும் இடத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயார் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. மாதம் ஒரு முறையாவது மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. மாசத்துல 4 வெள்ளி 5 வெள்ளி வருது இல்லையா, அதுல ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்க தேர்ந்தெடுத்து வீட்டுல மகாலட்சுமி பூஜை செய்யலாம். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கல்வுப்பு பாக்கெட், மஞ்சள் பாக்கெட் உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து விட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க சமையலறையில கொண்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.